Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை மாதவரத்தில் 16 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் சிக்கிய விவகாரம் தொடர்பாக மெத்தபெட்டமைன் விற்று ரூபாய் 8 கோடிக்கு சொத்து சேர்க்கப்பட்டதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், விவரங்கள். வணக்கம் சுபா. சென்னை மாதவரத்தில் இன்று காலை 16 கிலோ மெத்தபெட்டமைன் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் அதில் தொடர்புடைய சொத்து ஆவணங்கள் மற்றும் 4 விலை உயர்ந்த சொகுசு கார்கள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான சாகுல் என்பவரின் 8 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாதவரம் ரோஜா நகரில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு வெங்கடேசன், கார்த்திக் ஆகிய 2 முக்கிய குற்றவாளிகளை கைது செய்த சென்னை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரையும் காவலில் எடுத்து விசாரணை செய்த போது சென்னை மாதவரம் தனிப்படை காவல்துறையினர் அவர்கள் விசாரணை மேற்கொண்டதில் அவர்களுக்கு ஒரு சில ரகசிய தகவல்கள் கிடைத்தன. இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக செயல்பட்ட 5 பேரை சென்னை மாதவரம் தனிப்படை காவல்துறையினர் கைது செய்யப்பட்டனர். அந்த 5 பேரில் சாகுல், அமித், சரத், லாரன்ஸ் மற்றும் வெங்கடேசன் அவர்களுடைய மனைவி உள்ளிட்ட முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்திய போது சென்னை செங்குன்றம் அடுத்த வடம்பெரும்பாக்கம் பகுதியில் சரத் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் 16 கிலோ மெத்தபெட்டமைன் பதுக்கி வைத்திருந்தது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவற்றை பறிமுதல் செய்த தனிப்படை போலீசார் இது இவர்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது என விசாரணை மேற்கொண்ட போது மணிப்பூர் மாநிலத்திலிருந்து இதனை வாங்கி வந்து இவர்கள் விற்பனை செய்தது தெரிய வந்தது. மேலும் இந்த விற்பனை செய்யப்பட்ட இந்த பணத்தின் மூலமாக பல கோடி ரூபாய்க்கு சொத்துக்களை இவர்கள் வாங்கி குவித்ததும் இந்த விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த விசாரணையில் 4 சொகுசு கார்கள், 2 இருசக்கர வாகனம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் 8 கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான ஆவணங்கள், அதாவது சாகுல் என்பவரின் வீட்டிற்கு இந்த தனிப்படை போலீசார் சாகுலை அழைத்துச் சென்று அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது அவரது வீட்டில் இருந்து 8 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்களை தற்போது தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்து எடுத்து வந்துள்ளனர். அவற்றினை அரசு உடைமையாக்கும் பணிகளானது தற்போது நடைபெற்று வருவதாக தெரிகிறது. மேலும் இந்த வழக்கில் கைப்பற்றப்படும் மொத்த சொத்துக்களையும் அரசு உடைமை ஆக்கப்படும் என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் சாகுல், அமித் தவிர மீதமுள்ள 4 பேரின் சொத்து விவரங்களை ஆய்வு செய்யும் பணியில் தற்போது மாதவரம் தனிப்படை காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். சுபா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.